பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். செல்லமே செல்வமே. செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு, உன் கை பக்குவமே தனிதான் போ. அம்புட்டு ருசியா இருந்தது நீ சமைச்சு கொடுத்த இந்த சாப்பாடு. அக்கா, எல்லாம் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஒரு டப்பாவில் போட்டு தரேன், மாமாவுக்கு கொண்டு போய் கொடுங்க, அவரும் சாப்பிட்டுட்டோம். அட நீ வேற, ஏற்கனவே ஒரு தடவை நீ சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு நீ தான் இருக்கியே, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் ஒரு தடவையாவது இப்படி ருசியாக சமைச்சிருக்கியான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் கொண்டு போனா அவ்வளவுதான். அக்கா, அப்படியா சொல்கிறீங்க? நீங்கள் கூட தான் ருசியாக சமைப்பீங்க, அதையா மாமா குறை சொல்கிறாரு? அட ஆமாம் பிள்ள, என்ன இருந்தாலும் உன் கைப்பக்குவம் எனக்கு வராதுல்ல. அக்கா, கொஞ்சம் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். என்ன முத்தழகு, எங்க போற? டீனு சவுண்டு விட்டானே, உங்களுக்கு கேட்கலையா? அட ஆமா, நாய் குலைச்சிட்டு இருந்தது. ஆமாக்கா, அவனுக்கு பசி வந்துடுச்சு போல. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டேன், அதான் அவனே குலைச்சி கூப்பிட்டான் பாருங்க. பரவாயில்ல முத்தழகு, நீங்க அதை வெறும் நாயா பார்க்காம உங்க வீட்டில் ஒரு ஆளா பார்க்குறீங்க, நல்லாவே கவனிச்சுக்கிறீங்க. அக்கா, எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் டீனுவோட பேர் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தான் அது. ஆ, நீங்கள் அதை கவனிக்கிறத பார்க்கும்போதே தெரியுமே. அதுவும் இல்லாமல் அந்த டீனுவும் ஆசையாக கொஞ்சறத பார்க்கும்போது எனக்குமே நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குல்ல. அப்புறம் என்ன, ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, வாங்கி வளர்த்துற வேண்டியது தானே. என்ன முத்தழகு, நீ ஆசைப்பட்டா போதுமா? அது நலமா ஆரோக்கியமாக வாழணும்னா அடிப்படை விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல, அது தெரியாம எப்படி? அவ்வளவுதானே, அப்போ அது தெரிஞ்சுக்கிட்டா போதும்ல உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நானும் வளர்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ இதை கேளுங்க. தோழமை விலங்குகளுக்கான நலவாழ்வு அடிப்படைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி விஜயானந்த் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா செல்லப்பிராணிகள் அப்படின்னா முதல்ல நம்ம மனசில் வர்றது வந்து நாய். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பூனையும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் வந்து இப்போ நிறையா வந்து இண்டிபெண்ட் ஹவுசஸ்லாம் மாறி இப்போ நிறையா ஃப்ளாட் சிஸ்டம் வந்துடுச்சு. ஸோ ஒரு பெட்டு வளர்க்கணும், அதே சமயத்தில் மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. அப்படின்னும்போது எல்லோரும் இப்போது ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பூனை வளர்ப்போர் அதிக எண்ணிக்கையில் பார்க்க முடியுது. ஸோ அதோட அடிப்படை விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அடிப்படை விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் தேவை. ஸோ அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன, உணவு, தங்குமிடம், தண்ணீர், சுத்தமான இடம், காற்றுள்ள வசதிகள், அதே மாதிரி எக்ஸசைஸ், ஆரோக்கியமான உடம்புக்கு வந்து உடல் எக்ஸசைஸும் தேவை. ஸோ இது வந்து எல்லா ஒரு உயிரினங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நம்ம ஒரு பெட்டு வளர்த்தாலும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்கள வந்து ஆரோக்கியமாக ஒரு நோய் இல்லாமல் நல்லபடியாக வச்சுக்க முடியும். ஸோ உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு சாப்பாடு விஷயத்தையும் நம்ம எடுத்தோம்னா 2 விதமான சாப்பாடு விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வளர்க்குற ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டையும் வந்து டாகுக்கோ கேட்டுக்கோ கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை கமர்ஷியல் ஃபுட்டு, வணிக
வியாபாரத்தில் வரக்கூடிய உணவுகள் இப்போ நிறைய கமர்ஷியல் ஃபுட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கொடுத்தும் நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியாக கொண்டு வந்துக்கலாம். பட் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபுட்டு இதுலேயும் வந்து பேசிக் இது வந்து புரோட்டீன் இருக்கணும், கொழுப்பு சத்து இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கணும், தண்ணி தேவை, அப்புறம் வென்டிலேஷன். இது பேசிக். இப்போ இந்த புரோட்டீன்னு சொல்லும் போது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நாய் பொதுவாக வந்து மாமிசத்தை தான் விரும்பி சாப்பிடும். அதாவது புரோட்டீன்றது போது அனிமல் சோர்ஸும் இருக்குது, வெஜிடபிள் சோர்ஸும் இருக்குது. ஸோ அனிமல் சோர்ஸுன்றத போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மீன், முட்டை, கோழி, எதை இறைச்சினே வச்சுக்கலாம். ஸோ அதிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய இது தான் வந்து அனிமல் புரோட்டீன். வெஜிடபிள் புரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள். ஸோ அதெல்லாம் நம்ம கொடுத்து கூட நம்ம வந்து அதை ஈடுகட்டிக்கலாம். இப்போ கொழுப்பு சத்து அப்படின்னா எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்கின்னோட ஹெல்த்து, முடி வளர்ச்சிக்கு இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ கொழுப்புள்ள இது வந்து ஆகாரத்தில் நம்ம கண்டிப்பாக கூட சேர்த்துக்கணும். கார்போஹைட்ரேட்டுன்றது நம்ம வந்து அரிசி, கோதுமை இந்த மாதிரி தானியங்கள் வகைகள் கார்போஹைட்ரேட் எனர்ஜி சோர்ஸு. அப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்மளுடைய எலும்புக்கு மற்ற ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி தண்ணி, எந்த இதுலேயும் வந்து தண்ணியில் குடிக்கிறதுல அளவில் வந்து குறைபாடே இருக்கக்கூடாது. அது இப்போ சம்மரு, வெயில் காலத்தில் நம்ம தண்ணி அட்லிமிட்டம், அதாவது தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். இல்லை அப்படின்னா பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் இது. அதேமாரி சாப்பாடு அளவுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன நாய்க்குட்டிங்களுக்கு புரோட்டீன் அளவு அதிகமாக நம்ம கொடுக்கணும். மிடில் ஏஜ் டாக்ஸுக்கு புரோட்டீன் அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏஜ் டாக்ஸில் இன்னும் புரோட்டீன் அளவு கம்மியாகும், கொஞ்சம் கொழுப்பு சத்து கொஞ்சம் கூடுதலாக தேவை. இப்போ இந்த புரோட்டீன் வந்து வளர்கிற டாக்ஸுக்கு, அதாவது பப்பி ஸ்டேஜில் இருக்கிற டாக்ஸுக்கு புரோட்டீன் லெவல் வந்து அதிகமாக இருக்கணும். 24% கிட்ட இருக்கும். இப்போ நம்ம கமர்ஷியல் ஃபுட்டுன்னு சொன்னோம் இல்லையா, வணிக உணவுகள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட் வந்து இதே அளவில் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு கொடுத்தாலும் இந்த அளவில் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு இது எல்லாமே ஒரு கலந்த ஒரு ஃபுட்டாக தான் இருக்கணும். இதில் எதனா ஒரு குறைபாடு இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியத்தில் நம்மளுக்கு வந்து வெளிப்படையாக காமிச்சிடும். ஸோ அனிமல் வந்து ஹெல்த்தியாக இருக்காது. அதே மாதிரி தடுப்பூசி கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி போட்டுக்கணும். குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக செய்யணும். ஆரோக்கியமான இதுக்கு வந்து வேக்சினேஷன் ரொம்ப ரொம்ப. ஃபீடிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உணவு பழக்க வழக்கங்கள். ஸோ எல்லா டாக்ஸுக்கும் நம்ம வந்து எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படின்னா, பப்பி ஸ்டேஜில் குவான்டிட்டி கம்மியாக கொடுக்கணும், ஆனால் அதிக டைம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 6 டைம்ஸ் ஆச்சும் ஃபீட் பண்ணணும். 6 to 8 டைம்ஸ். இது வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும். 3லேருந்து 6 மாத வயதுக்குள்ளே இது பார்த்திங்கன்னா ஒரு 4 வேளை. 9 மாதம் ஏஜ் குரூப்பில் உள்ள நாய்களுக்கு 2 இல்லை 3 வேளை. 1 வயசுன்றது ஒரு டாக் வந்து அடல்ட் டாக்னு சொல்லுவோம். அது வரைக்கும் அது பப்பி தான். அப் டு 1 இயர் வரைக்கும் அது வந்து பப்பி தான். ஸோ 1 இயர்க்கு அப்புறம் வந்து அது அடல்ட்டு. ஸோ அடல்ட்டுன்னு வரும்போது அந்த ஏஜ் குரூப்புக்கு நம்ம வந்து 2 தடவை ஃபீட் பண்ணால் போதும். காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை. இந்த ஃபீடிங் டைமும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 மணி நேரம் கேப்பு கொடுக்குற மாதிரி. அதாவது காலையில் வந்து நம்ம ஒரு 7 மணிக்கு ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா சாயந்தரம் வேளையில் ஒரு 5லேருந்து 7 மணி. அந்த ஹவர் டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வேரியேஷன் இல்லாமல் பார்த்து கொடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து காலையில் 6 மணிக்கு கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து 10 மணிக்கு கொடுத்தோம்னா இராட்டிக்காலாம் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஃபீடிங் டைமிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ மார்னிங் வந்து ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை அடல்ட் டாக்ஸ்க்கு. பப்பீஸுக்கு மட்டும் 6 டைம்ஸ் ஆச்சும் ஃபீட் பண்ணணும். ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வீடு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எப்படி நமக்கு வீடு ரொம்ப முக்கியமோ அதேமாரி டாக்ஸுக்கும் வந்து வீடுன்றது ரொம்ப முக்கியம். பட் நம்ம பெட்டாக வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் வளர்க்குறாங்க. இப்போது ரேஷன் கார்டில் தான் அவங்க பேர் இன்க்ளூட் பண்ணலையே தவிர அவங்களும் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் தான். சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கூடவே பெட்லேயே கூட படுக்க வச்சுப்பாங்க. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேபிள்லேயே கூடவே பெட்டு வச்சுப்பாங்க. ஸோ அதால் வந்து ஒரு ரேஷன் கார்டில் தான் அது பேர் என்ட்ரி ஆகிருக்காது. மற்றபடி வந்து ஃபேமிலி ஃபோட்டோவில் இருக்கும்,
கூட காரில் எங்கன்னா பீச்சுக்கு போனாங்கன்னா கூடவே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சப்போஸ் அந்த மாதிரி ஒரு வீட்டு அமைப்பு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக வச்சுருக்காங்க அப்படின்னா, டாகுக்கு தனியாக ஒரு கிணலோ இல்லை வீடோ அமைச்சு கொடுக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு இடம் இல்லை, நாமளே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்கோம் அப்படின்னா, டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடவே தான் அது மிங்கிளாக இருக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க தேவையில்லை. பட் கிணல்னு நம்ம தனியாக ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா காத்தோட்டமான இடத்துல கட்டியிருக்கணும். மேலே வந்து ஷேட் இருக்கணும். இப்போ டைரெக்டாக வந்து வெயில் படுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மேலே வந்து கரெக்டாக வந்து அதுக்கு ரூஃபிங் இருக்கணும், 2 பக்கம் ஜன்னல் இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும். இல்லைன்னா சம்மராக இருந்ததுன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா டாக்ஸுக்கு நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணுற ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதில் எல்லாமே கொடுத்துடலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக டாக்ஸுக்கு இல்லை கேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாக்லேட் ஐட்டம்ஸ் கொடுக்கறது அவாய்ட் பண்ணிடணும். பிகாஸ் அது வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது, அது வந்து டாக்ஸிக்கு. அதேமாரி பழ வகைகளில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு இந்த கருந்திராட்சைன்னு சொல்லுவோம், ரேசன்ஸ்ன்னு சொல்லுவோம், அது கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்கன்னா அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் வந்து டாகு இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கார்லிக்கு, அதாவது பூண்டு கொடுக்கக்கூடாது. அதை தவிர மற்றபடி மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து பழகிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். இந்த நான் சொன்ன ஃப்ரூட்ஸு, அதாவது திராட்சை, உலர்ந்த திராட்சை, அந்த கருந்திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கொடுக்கக்கூடாது. வெங்காயம், பூண்டு இதை அவாய்ட் பண்ணிடணும், கொடுக்கவே கூடாது. சாக்லேட் ஐட்டம்ஸு, எஸ்பெஷலி இந்த டார்க் சாக்லேட்ஸ், கொக்கோ உள்ளது டாக்ஸுக்கும் கேட்டுக்கும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃபுட்டு மாற்றும் போது புதுசாக எதனா ஒரு ஃபுட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, டாக்ஸோட ஜென்ரல் ஹேபிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும். அந்த ஸ்மெல்லு தான் வந்து அது உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறது. அப்புறமா வந்து லாக்கால் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சா தான் சாப்பிடும். இப்போ நம்ம ஒரு ஃபுட்டை புதுசாக மாற்றுறோம் அப்படின்னா, டெய்லி ஒரு ஃபுட்டை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து சாப்பிடாது. புதுசாக ஒரு ஃபுட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தான் பழக்கணும். ஒரே சமயத்தில் வந்து நிறையா ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் டைஜஸ்ட் ஆகாது, இல்லை ஸ்டமக் ஒத்துக்கலை அப்படின்னா வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடும், வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எந்த ஒரு ஃபுட்டு கொடுக்கும்போதும் புதுசாக ட்ரை பண்ணும்போது ஸ்மால் குவான்டிட்டிஸ், எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புது ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கொடுத்து பழகணும் இல்லையா, அதே மாதிரி தான் டாக்ஸுக்கும் கேட்டுக்கும் கொடுத்து பழகணும். ஸோ இது வரைக்கும் சொன்ன ஆலோசனைப்படி நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் செல்லப்பிராணியை ஆரோக்கியமாக வளர்க்கலாம். எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் நீண்ட நாள் ஆயுள் வளர்க்க முடியும். என்ன பட்டக்கா, தோழமை விலங்குகளுக்கான நலவாழ்வு அடிப்படைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் வி விஜயானந்த் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? முத்தழகு, நமக்கு எப்படி உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் அடிப்படை தேவையோ அது மாதிரியே செல்ல பிராணிகளுக்கும் நலமாக வாழறதுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்குன்னு தெளிவாக புரிய வச்சுட்டாரே. ஆமாக்கா, உணவு, அதுக்கு இருப்பிடம், நோய் தடுப்பு நடவடிக்கை இதிலெல்லாம் நாம் கவனம் எடுத்து பராமரித்தோம்னா செல்ல பிராணிகளை நாம் ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும். ஆமாம்மா முத்தழகு, நான் அதை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் இனி செல்ல பிராணியாக ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வளர்க்க போகிறேன். ரொம்ப சந்தோஷங்க்கா. புதுசாக ஒரு உறுப்பினர் சேர போகிறாங்க, அப்படித்தானே? அட ஆமாம் முத்தழகு. காத்திட வேணும், பால் வளம் பெருகிட
ஆட்டையும் ஆட்டையும் வளர்ப்போம், நல்ல மாற்றத்தை படைத்திட உழைப்போம். அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால் வளம் பெருகிட செய்யும் தாய் பசுவால் நலன் பல கிட்டும். நூற்றுக்கு நூறு நன்மை கால்நடைகளில் கிடைப்பது உண்மை. நூற்றுக்கு நூறு நன்மை கால்நடைகளில் கிடைப்பது உண்மை. வீட்டுக்கு வீடு சிறப்பு, ஏர் உழவுக்கு எருதுகள் சிறப்பு. வீட்டுக்கு வீடு சிறப்பு, ஏர் உழவுக்கு எருதுகள் சிறப்பு. அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். அடுத்து வருவது வேளாண் செய்திகள். பயிர் வகை பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். பயிர் வகை பயிர்களான உளுந்து, பச்சை பயிறு, துவரை, தட்டைப்பயிறு உள்ளிட்டவை மனிதர்களுக்கு அத்தியாவசிய தேவையான புரதத்தை அதிக அளவில் தன்னகத்தே கொண்டுள்ளன. புரதச்சத்து மனிதர்களின் உடல் வளர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் மிகவும் தேவையானதாகும். பயிர் வகைகளில் புரதச்சத்து 20 முதல் 24% உள்ளது. இது தானிய பயிர்களான கோதுமையை விட 2 மடங்கும், அரிசியை விட 3 மடங்கும் அதிகமாகும். மேலும் தாது உப்புக்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் வைட்டமின்களும் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளன. இவ்வாறு சிறப்புமிக்க பயிர் வகை பயிர்களில் பல்வேறு வகையான பூச்சிகளின் தாக்குதலால் விளைச்சலில் பாதிப்பு உண்டாகிறது. எனவே நமது தேவைக்கு போதுமான அளவு பயிர் வகை பயிர்களை உற்பத்தி செய்ய இயலாத நிலைக்கு பூச்சிகளின் தாக்குதலும் முக்கிய காரணிகளாக அமைகிறது. பயிர் வகை பயிர்களை 48 குடும்பங்களை சார்ந்த 200க்கும் மேற்பட்ட பூச்சிகளும் 7 வகையான இலை சிலந்திகளும் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பயிர் வகை பயிர்களை சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ, அசுவினி, தத்துப்பூச்சி, காய் நாவாய் பூச்சி, தண்டு ஈ, காய்குளவி, இலைப்பேன், மாவு பூச்சி, பச்சை நாவாய் பூச்சிகளும் இலை மற்றும் பூவை கடித்துண்ணும் பூச்சிகளான புரோட்டீனியா புழு, தெள்ளுவண்டு, வெட்டுக்கிளிகளும் காய்ப்புழுக்களான அமெரிக்கன் காய்ப்புழு, புள்ளி காய்ப்புழு, இறகு அந்து பூச்சி மற்றும் நீல வண்ணத்து பூச்சிகளும் அதிக அளவில் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துகின்றன. முதலாவதாக அசுவினி. குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலைகள், தண்டுகள், பூக்கள் மற்றும் பிஞ்சுகளில் கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு அவற்றிலுள்ள சாற்றை உறிஞ்சுவதால் செடிகள் வளர்ச்சி குன்றி வெளிரிய நிறத்துடன் காணப்படும். இவை தேன் போன்ற திரவத்தை சுரப்பதால் அவற்றை உண்பதற்கு எறும்புகள் அதிக அளவில் காணப்படும். அசுவினி கருப்பு நிறத்தில் பளபளப்பாகவும் வயிற்று பகுதியில் குழாய் போன்ற அமைப்புடனும் காணப்படும். ஒரு இலைக்கு 10 பூச்சிகள் அல்லது 15 முதல் 20% வரை சேதத்தை ஏற்படுத்துகின்றன. அடுத்ததாக வெள்ளை ஈ. குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலைச்சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி சுருங்கி வளர்ச்சி குன்றி காணப்படும். இவை பயிர் வகை பயிர்களில் மஞ்சள் தேமல் நோயை பரப்பும். இதன் தாக்குதலால் 30 முதல் 70% விளைச்சலில் இழப்பு ஏற்படும். வெள்ளை நிற பூச்சிகள் இலைகளின் அடிப்புறத்தில் காணப்படும். இப்பூச்சிகள் சிறியதாக வெள்ளை நிற இறக்கைகளுடன் காணப்படும். அடுத்ததாக காய் நாவாய் பூச்சி. குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் காய்களில் காணப்படும் விதைகளின் சாற்றை உறிஞ்சுவதால் விதைகள் சுருங்கி கருமை நிறத்தில் காணப்படும். காய்களில் கருப்பு நிற புள்ளிகள் காணப்படும். இளம் பச்சை காய்கள் உதிர்ந்துவிடும். மேலும் காய்கள் சிறுத்து காணப்படும். இதன் சேதத்தால் விதைகளின் முளைப்பு திறன் பாதிக்கப்படும்.
குஞ்சுகள் சிவப்பு நிறத்திலும் பின்னர் கருமையாகவும் பச்சை நிறமாகவும் வெள்ளை மற்றும் கரும்புள்ளிகளுடனும் காணப்படும். அடுத்ததாக தண்டு ஈ. இளம் பருவத்தில் இதன் தாக்குதல் காணப்பட்டால் செடிகள் திட்டு திட்டாக காய்ந்து பின் வாடி மடிந்துவிடும். புழுவானது இலைக்காம்பு, இளந்தண்டு மற்றும் இளம் கிளைகளை துளைத்து பயிரை சேதப்படுத்தும். புழுக்கள் கால்களற்று வெண்மை நிறத்தில் இருக்கும். உடலின் முன்புறம் கூர்மையாக இருக்கும். தாயி கருமை நிறமாகவும் அளவில் சிறியதாகவும் காணப்படும். அடுத்ததாக புள்ளி காய்ப்புழு தாக்குதலின் அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். தாக்குதலுக்குள்ளான இலைகள், பூச்சிகள் மற்றும் காய்கள் ஒன்றோடொன்று வலை போன்று பிணைக்கப்பட்டு இருக்கும். இளம் புழுக்கள் மொட்டு, பூக்கள் மற்றும் காய்களை துளைத்து உண்ணும். எனவே அவற்றில் துளைகள் காணப்படும். புழுக்கள் வெள்ளை நிறத்தில் முதுகில் கரும்புள்ளிகளுடன் காணப்படும். தாய் அந்துப்பூச்சி அளவில் சிறியதாகவும் கரும்பழுப்பு இறக்கைகளுடனும் காணப்படும். மேலும் அதன் ஓரங்களில் வளைவான வெள்ளை கோடுகளும் காணப்படும். அடுத்ததாக பச்சை காய்ப்புழு. இளம் புழுக்கள் காய்களை துளைத்து விதைகளை உண்ணும். அப்பொழுது தலையை மட்டும் உள்ளே செலுத்தி உடல் பாகத்தை வெளியே வைத்திருக்கும். தாக்கப்பட்ட காய்களில் வட்ட வடிவ துளைகள் காணப்படும். புழுக்கள் பச்சை அல்லது பழுப்பு நிறத்தில் முதுகின் ஓரங்களில் கோடுகளுடன் காணப்படும். தாய் அந்துப்பூச்சி பருமனாகவும் வெளிர் பழுப்பு நிறத்துடனும் காணப்படும். முன் இறக்கையில் ஆலிவ் பச்சை மற்றும் பழுப்பு நிறத்துடன் வி வடிவ குறியுடன் காணப்படும். அடுத்ததாக இறகு அந்துப்பூச்சி. காய்களில் நுண்ணிய ஊசி போன்ற துளைகள் காணப்படும். இதன் பின் இறக்கை சீப்பு போன்ற பிளவுகளுடன் காணப்படும். சிறிய அந்துப்பூச்சி பழுப்பு நிறத்தில் சிறியதாக இருக்கும். அடுத்ததாக நீல வண்ணத்து பூச்சி. புழுக்கள் பூமொட்டுகள், பூக்கள், பிஞ்சுகள் மற்றும் காய்களை துளைத்து சேதத்தை உண்டாக்கும். அதனால் அவற்றின் துளை குழிகள் உண்டாகும். புழுக்கள் உருளை அல்லது அரைக்கோள வடிவத்தில் அடிப்புறம் பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் தட்டையாகவும் சொரசொரப்பான தோலுடனும் காணப்படும். வண்ணத்து பூச்சியின் இறக்கைகளில் மேல்புறம் நீல நிறத்தில் காணப்படும். கீழ்ப்புறம் வெளிர் பழுப்பு நிறத்துடன் வெள்ளை பட்டையுடனும் காணப்படும். பின் இறக்கையானது ஒன்று அல்லது இரு கரும்புள்ளிகளுடன் வால் போன்ற அமைப்புடன் காணப்படும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகளானது பயிர்களை நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் பராமரிக்கக்கூடாது. 5 ஏக்கருக்கு 1 என்ற அளவில் விளக்கு பொறிகளை வைத்து அந்த பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். ஏக்கருக்கு 20 என்ற அளவில் பறவை இருக்கைகள் அமைக்க வேண்டும். அளவில் பெரியதான வளர்ந்த புழுக்களை கையால் சேகரித்து அழிக்க வேண்டும். வேப்ப எண்ணெய் 3% அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் தேவையான அளவு ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும். வேப்பங்கொட்டை சாறு 5% இருமுறை தெளிக்க வேண்டும். அடுத்ததாக இலைப்புழு. முட்டைகளை குவியலாக இலைகளின் அடிப்புறத்தில் இடும். இளம் புழுக்கள் இலைகளின் அடிப்புறத்தில் இருந்து கொண்டு பச்சையத்தை சுரண்டி உண்ணும். வளர்ந்த புழுக்கள் இலைகளை ஒழுங்கற்ற வடிவத்தில் கடித்து உண்ணும். தாய் அந்துப்பூச்சி பழுப்பு நிறத்தில் இருக்கும். பின் இறக்கையானது சாம்பல் கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இனக்கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வைத்து பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். ஆமணக்கு செடி வரப்பு ஓரங்களில் ஓரப்பயிராக பயிரிட வேண்டும். ஆமணக்கு இலைகளில் உள்ள முட்டை குவியல் மற்றும் இளம் புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். வயலில் காணப்படும் வளர்ந்த புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். நச்சுயிரி கலவையை 1 லிட்டர் தண்ணீரில் 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். இந்த நச்சுயிரி கலவையை மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக பூவண்டு அல்லது கொப்புள வண்டு. தொடர்ந்து பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்யும் இடங்களில் பூவண்டின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். இவை பூக்களை உண்டு அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்தும். அளவில் பெரியதான இவை கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்திலும் கருப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த வளர்ந்த வண்டுகளை கையால் பொறுக்கி அழிக்க வேண்டும். மண்ணெண்ணெய் கலந்த நீரை தெளிப்பதன் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க
மண் பரிசோதனை. பயிரில்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும். 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். பயிரில்லாத காலத்துல தான் மண் மாதிரி எடுக்கணும். 10 இடத்துல எடுத்து உலர்த்தி துளாக்கி வைக்கணும். வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். வி வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும். பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரகமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரகமில்ல தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.